ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூக்ளியர் ரியாக்டர். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே பயன்படுது அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் பயன்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி நமக்கு கொடுப்பாங்க, ஹீட் கொடுப்பாங்க. அது எப்படி ஹீட் கொடுப்பாங்க? யூரேனியம்-235 ஃபியூல் அந்த ஃபியூலை பயன்படுத்தி நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடத்துகிறோம். அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் மூலிமா நம்ம ஹீட் எனர்ஜியானது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் எனர்ஜி எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ரியாக்டர் உள்ள இருக்கிற மெயின் பார்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ராடோட ஃபங்க்ஷன் என்னென்னா செயின் ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் ராடானது அப் அண்ட் டவுன் கீழே போகும், மேலேயும் நகரும், அதுமாரி இருக்கும். இப்போ கண்ட்ரோல் ராடானது கீழே மூவ் ஆச்சு அப்படின்னா ரியாக்ஷன் ஆனது நின்றுடும். எப்படின்னா நியூட்ரானோட மூமெண்ட்டை இந்த கண்ட்ரோல் ராடானது அப்சார்ப் பண்ணிப்பாங்க. அதனால் செயின் ரியாக்ஷன் ஆனது நின்றுடும். அதே கண்ட்ரோல் ராடை மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா நியூட்ரான்லாம் விட்டுருவாங்க. மேலே தூக்கும்போது நியூட்ரான்லாம் ரியாக்ஷன் ஆகிறதுக்காக யூரேனியம் பக்கத்தில் போயிடுவாங்க. அப்படி போகும்போது ரியாக்ஷன் ஆனது அங்கே நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் விசில். இந்த ப்ரெஷர் விசில் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஸ்டீலால் இருக்கும். இந்த கோரை சுற்றி இருக்கும் இந்த ப்ரெஷர் விசில். இந்த ப்ரெஷர் விசில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஸ்டீலால் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்க ஹை ப்ரெஷரையும் ஹீட்டையும் தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதை தாங்கும், வெளியே நம்மளுக்கு விட்டுடாது. அதுக்காக இந்த ப்ரெஷர் விசிலானது பயன்படுது. நெக்ஸ்ட்டு மாடுலேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நியூட்ரானோட மூமெண்ட்டை ஃபாஸ்ட்டாக வர நியூட்ரானை லோ ஸ்பீடுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதான் மாடுலேட்டர். அதாவது நியூட்ரானானது யூரேனியம் விட்டு வெளியே வரும்போது 13,200 கிலோமீட்டர் பர் செகண்டில் வரும். அவ்வளோ 1200 மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இந்த மாடுலேட்டர். இப்படி இந்த நியூட்ரானோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணதுனால யூரேனியம் கூட பம்பார்ட்மெண்ட் ஆகிற நியூட்ரான் எப்பயுமே நம்மளுக்கு ஸ்லோவாக தான் இருக்கணும். அப்படி ஸ்லோவாக இருந்தால் தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஆனது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டர் எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் விசிலுக்கு உள்ளே இருக்கும். ஓகேங்களா? இந்த ரிஃப்ளெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ரியாக்ஷன் நடக்கும்போது நியூட்ரானை வெளியே வர பார்ப்பாங்க. அந்த வெளியே வர நியூட்ரானை மறுபடியும் ரியாக்ஷனுக்கு அனுப்புறது தான் இந்த ரிஃப்ளெக்டரானது பயன்படுது. நெக்ஸ்ட்டு ஃபியூல். இந்த ஃபியூலானது யூரேனியம்-235 ஃபியூலானது பயன்படுத்துகிறாங்க இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஷீல்டு. இந்த ஷீல்டு எதுக்காக அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியஸை வெளியே விட மாட்டாங்க. எதால் இந்த ஷீல்டானது இருக்கும் அப்படின்னா கான்க்ரீட், அதாவது சிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஜல்லி, அதுமாரி கான்க்ரீட் போட்டிருக்கும். நெக்ஸ்ட் நியூட்ரான் டிடெக்டர். இந்த நியூட்ரான் டிடெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இந்த கோருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நியூட்ரானானது உள்ளே இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதான் நியூட்ரான் டிடெக்டர். நெக்ஸ்ட்டு கூலண்ட் என்னென்னா வாட்டர் தாங்க. இந்த வாட்டரானது எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்க ஹீட்டை வெளியே அப்சார்ப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. உள்ளே இருக்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஸ்டீம் ஜென்ரேட்டர் கொடுப்பாங்க. அப்படி ஸ்டீம் ஜென்ரேட்டர் கொடுத்தா தானே நம்ம ஸ்டீம் இப்படி கிரியேட் பண்ணி நம்ம டர்பைன் கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த வாட்டரானது உள்ளே இருக்க ஹீட் அப்சார்ப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ ஹாட் வாட்டராக வந்துடுவாங்க. இந்த ஹாட் வாட்டரானது ஸ்டீம் ஜென்ரேட்டர் போகும். ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணுவாங்க. நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்க நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபியூல் யூரேனியம்-235 பயன்படுத்தி எப்படி நம்ம ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம ஃபியூல் எப்படி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது யூரேனியம்-235 பயன்படுத்தி எப்படி நம்ம ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு யூரேனியம்-235 மேலே நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணும்போது, அதாவது அது மேலே யூரேனியம் செலுத்தும் பொழுது அன்ஸ்டேபிள் யூரேனியம்-236 கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? இந்த நியூட்ரானோட எண்ணிக்கை யூரேனியம்-235 1 அதிகமான காரணத்தினால இந்த யூரேனியமானது உடைய தொடங்கும். எப்படி உடையும் அப்படின்னா பேரியம் கிரிப்டான். இந்த பேரியம் கிரிப்டான் உடையும் பொழுது அது கூட என்னென்ன வரும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, நெக்ஸ்ட்டு 3 அல்லது 2 நியூட்ரான்ஸ் வரும். அது கூட ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியஸ் ஆனது 3 வரும். இந்த ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியஸ் ஆனது லிவிங் திங்ஸுக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூட்ரான்ஸ். அந்த ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியஸை வெளியே வரவிடாமல் தடுக்கிறவங்க தான் பயாலஜிக்கல் ஷீல்டும் ப்ரெஷர் விசிலும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 3 இந்த நியூட்ரானானது அடுத்த யூரேனியம்-235 போய் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆக செயின் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும்.
அப்போ நம்மளோட ஹீட் எனர்ஜியானது அதிகமாக வரும். அதே சமயம் இந்த நியூட்ரானோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ அந்த நியூட்ரானோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கோ அல்லது இந்த செயின் ரியாக்ஷனை நிறுத்துறதுக்கு கண்ட்ரோல் ராடானது பயன்படுது. ஓகேங்களா? இதாங்க நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலிமா தான் நம்ம ஹீட் எனர்ஜியானது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி தான் நம்ம ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ்.